என்கிட்ட ஒரு பேரண்ட் கேட்டிருக்கிற ஒரு queryக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ சீசன் டைமில் ரெய்னி சீசன் டைமில் பசங்களுக்கு வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் கோல்டு வந்தது, இல்லை ஃபீவர் அடிக்கடி வருது. ஸோ இந்த கோல்டு வர டைமில் பசங்க சரியாக ஃபுட் இன்டேக் எடுத்துக்க மாட்றாங்க. ஸோ ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறது, எப்படி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிற கொஷினுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பேசிக்காக கோல்டு நேரத்தில் மூக்கு ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு பிளாக் ஆகிறதுனால அந்த பசங்களுக்கு ஃபுட் இன்டேக் எடுத்துக்காமல் இருக்காங்க. ஸோ நம்பர் 1 டேஸ்ட் அவங்களுக்கு தெரியாமல் இருக்க சான்சஸ் உண்டு. 2வது நோஸ் பிளாக்காக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஃபுல்னஸ் எப்போவுமே ஃபேஸில் இருக்கும். அதனால் அவங்களுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சென்சேஷன் அவங்களுக்கு பெருசாக வராது. ஸோ இதான் 2 மெயின் ரீசன்ஸ். இதனால தான் பசங்க வந்து ஃபுட் அவாய்ட் பண்ணுவாங்க. இது கூட அடிஷ்னலாக ஃபீவர் இருந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டீஹைட்ரேஷன் இருக்கும். ஸோ பாடியில் உங்களுக்கு ஃப்ளூயிட் லெவல் கம்மியாகிறதுனால அவங்க ஒரு டயர்ட்னஸ், மசில் கிராம்ப்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதனால் எந்திரிச்சு உட்காந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ரீசன்ஸ். ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபுட்டில் அவங்க கேட்ட முதல் query என்னென்னா, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபுட்டில் என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ கோல்டு டைமில் யூஸ்வலாக பசங்க கோல்டு வந்ததுக்கப்புறமா ஃபுட் அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் சீசன் டைமில் நீங்கள் வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ், வைட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதிலே அவங்களுக்கு பேசிக்காக இம்யூனிட்டி டெவலப் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ஆரஞ்சஸ், இது இந்தியன் கூஸ்பெரின்னு சொல்லுவோம்ல, நெல்லிக்காய், அது 2வது கிவி கொடுக்கலாம். அண்ட் கோவாஸ், இதெல்லாம் வைட்டமின் சி ரிச். இந்த 4மே ஆக்சுவலாக ரொம்ப நல்லது. இதனாலுமே நீங்கள் கோல்டு சீசன்ஸில் சில பேர் நினைப்பாங்க கோல்டு சீசன்ஸில் நான் ஆரஞ்சஸ் கொடுத்தா பசங்களுக்கு சளி ஜாஸ்தி பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அதுக்கு முன்னாடிலேருந்தே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக அதுக்கு முன்னாடிலேருந்தே நீங்கள் இதை ரெகுலராக கொடுத்து பழக்கணும். அதே மாதிரி சூப்ஸ் எல்லாம் கொடுத்து அப்பப்போ ஹைட்ரேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாலே அவங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி டெவலப் ஆகும். இது ஒன்று. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, கோல்டு வர டைமில் நோஸ் பிளாக் ஆகும். அதனால் அட்வான்ஸாக நீங்கள் வாங்கி வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நேசல் சலைன் ட்ராப்ஸ், பிளெயின் சலைன் ட்ராப்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ அது கோல்டு அதிகமாக இருக்கிற டைம், இல்லை கோல்டு ஸ்டார்ட் ஆகிற டைமில் ஜஸ்ட் நீங்கள் சலைன் ட்ராப்ஸ் 1 ட்ராப் ஆர் 2 ட்ராப்ஸ் பேஸ்ட் ஆன் சைல்டு ஏஜ், அது உங்கள் பீடியாட்ரிஷியன் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே நோஸில் ட்ராப்ஸ் ஈச் நாஸ்ட்ரில் ஒரு ட்ராப் போட்டிங்கனாலே உங்களுக்கு கோல்டு இனிஷியலாகவே கொஞ்சம் கிளியர் ஆகும். இது 2வது விஷயம். ஸோ தென் 3rd ஸ்டஃப் யூ கேன் கீப் இஸ் ஒரு தெர்மோமீட்டர், ஆப்வியஸ்லி ஃபீவர் இருக்கான்னு பார்க்கறதுக்காக. தென் 4th ஸ்டஃப் யூ கேன் கீப் இஸ் ஒரு ஹியூமிடிஃபையர், ஏர் ஹியூமிடிஃபையர் நீங்கள் வீட்டில் வச்சுக்கணும். ஸோ என்னதான் கோல்டாக இருந்தாலுமே வீட்டுக்குள்ளே உங்களுக்கு ஹியூமிடிட்டி இல்லை லைக் அப்படின்னா நீங்கள் வந்து ஹியூமிடிட்டிக்காக நீங்கள் ஏர் ஹியூமிடிஃபையர் வச்சுக்கிறது பெட்டர். ஸோ அது வந்து நோஸ் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். நோஸ் ட்ரை ஆகாமல் இருந்தாலே பசங்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ரீதிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இது 4th திங்கு. தென் சின்ன குழந்தைங்க லைக் 1 to 2 இயர்ஸ் சில்ட்ரனில் வந்து கெட்டியாக சளி இருந்தது மூக்கில் அப்படின்னா அதை எடுக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி மியூக்கஸ் ரிலீவிங் சின்ன டிவைஸ் ஒன்று இருக்குது. நீங்கள் ஃபார்மசியில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதனுடைய ஃபோட்டோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த சின்ன டிவைஸ் அது ஒன்று. ஸோ அதை சக் பண்ணி எடுக்கிறது, மியூக்கஸ் சக் அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அது சக் பண்ணி எடுக்கிறது, அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். உள்ளே எதுவும் டேமேஜ் ஆகாமல், நோஸ்க்குள்ளே எதுவும் டேமேஜ் இன்ஜுரி ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக் திங்ஸ். இது நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டால் பெட்டர். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் கொடுங்க, நல்லா வந்து ஹைட்ரேட் பண்ணுங்கள். கோல்டு காசிங் ஃப்ரூட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். எக்ஸப்ட் ஆரஞ்சு இஸ் சேஃப், யூ கேன் கிவ். மற்றபடி வேறு தெர்மோமீட்டர் தெர்மோமீட்டர் யூ கேன் கீப். ஸோ இதுதான். அண்ட் ஹைட்ரேஷன், அடிக்வேட் ஹைட்ரேஷன். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஹைட்ரேஷனுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று வந்து வாட்டர் நல்லா வாங்கி டெய்லி ரெகுலராக கொடுங்க. 2வது ஓஆர்எஸ் பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஓஆர்எஸ் பவுடர் வந்து ஒரு பவுடர் சாஷே வந்து உங்களுக்கு 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கிடைக்கும். ஸோ அது நீங்கள் 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு தடவையும் அவங்களுக்கு கோல்டு இருந்து பசங்க எதுவும் ஃபுட் இன்டேக் எடுத்துக்கலைன்னா மேக்ஸிமம் யூ கேன் கிவ் 200 ml. ஒரு மீல் இன்டேக் டைமில் நீங்கள் 200 ml கொடுக்கலாம். அது அவங்க ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணும். இது 1 day 2 டேக்கு மேலே நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதுக்குள்ளே நீங்கள் டாக்டரை பார்த்துக்கணும். ஸோ இது பேசிக்காக ப்ரிவென்ஷன். என்னால் டக்குன்னு டாக்டர் வீட்டுக்கு போக முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் பையன் ஃபுட் இன்டேக் எடுத்துக்க மாட்டான்னா அந்த நேரத்தில் அவனுக்கு சோடியம் பொட்டாசியம்லாம் குறையாமல் பார்த்துக்கிறதுக்காக தான், அதே மாதிரி பாடியில் ஃப்ளூயிட்ஸ் குறையாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த மெஷர். ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் வாட்டர் இன்டேக் நீங்கள் வந்து எவ்ரி 20 kg குழந்தையுடைய எவ்ரி 20 kg வெயிட்டுக்கு 1 லிட்டர் இது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ மேபி 25 kg 35 kg இருக்குன்னா 1 to 1.5 லிட்டர் குழந்தை எடுத்தாலே போதும் ஒரு நாளைக்கு. அதுவே அடிக்குவேட் ஹைட்ரேஷன் தான். ஸோ அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
கோல்டு டைமில் பசங்க நார்மல் வாட்டரை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் வார்ம்த்தாக கொடுத்தீங்கன்னா தே மைட் டேக் இட். ஸோ வாட்டர் இன்டேக் இல்லைன்னா கூட இன் ஃபார்ம் ஆஃப் சூப் அப்படி கூட நீங்கள் கொடுக்கலாம். அந்த வாட்டர் எந்த கண்டென்ட்டில் போனாலும் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. மில்காக எடுத்தாலும் சரி, சூப்பாக எடுத்தாலும் சரி, அதுவுமே வாட்டர் கண்டென்ட் அதில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நீங்கள் பண்ண வேண்டிய மெஷர்ஸ். ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். தேங்க்யூ.